நாங்க 2 பேரும் லவ்வர்ஸ். எங்க காதலுக்கு பயங்கர எதிர்ப்பு. நீங்க தான் சார் எப்படியாவது எங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி வைக்கணும். ஓ அப்படியா? இது ஏகாம்பரத்துடைய சர்க்கிள். இங்க வந்ததுக்கு பின்னால நீங்க எதுக்கும் கலங்கப்படாது. நீங்க 2 பேரும் மேஜர் தான். உங்களுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். முதல் புருஷன் உயிரோடு இருக்கும்போது எப்படி 2 பேரும் கல்யாணம் பண்ணி வைப்பீங்க? முதல் புருஷனா? என்ன நீ இவனை கல்யாணம் பண்ண கூட்டி வந்திருக்க? முதல் புருஷன் இன்னொருத்த வந்து நிக்கிறா. இவருக்கு முன்னாடி இவர்தான் எனக்கு புருஷனா இருந்தாரு. அப்ப இவனோட கள்ளக்காதலா? எஸ். ஏண்டி இப்படி 2வது கல்யாணம் பண்றதுக்கு துணிஞ்சு இறங்கிருக்கியே, திடீர்னு பிள்ளை பிறந்தா யாரோட பேரை இன்சிலா வைப்ப? என் பேரை இஞ்சிலாவ அப்பா. நீ யாரா? இவ வயித்துல வளர்ற குழந்தைக்கு அப்பா. இவன் எப்ப? இவருக்கு முன்னாடி இவருக்கு பின்னாடி. அடி சண்டால சிரிக்கி, இப்படி எடக்கு முடக்கா கல்யாணம் பண்ணிருக்கியே, குழந்தை பிறந்து யார அப்பான்னு கேட்டா 3 பேர்ல யார கைய காட்டுவ? அப்படி ஒரு பிரச்சனை வரக்கூடாதுன்னா முத குழந்தை என்கிட்ட விட்டுட்டு ஓடி வந்துட்டாங்க. நீ யாரா? நான் தான் அவளை தொட்டு தாலி கட்டின 1வது புருஷன். இவன் எப்ப? இவங்க 3 பேருக்கும் முன்னாடி. ஏய், இவன் பொண்டாட்டிடா. பொண்ணை கூட்டி வந்த நானு என்ன கல்யாணம் பண்ணி வச்சு பஸ் ஸ்டாண்டுக்கு அனுப்புவீங்க? அவ வயித்துல வளர்ற குழந்தை என் குழந்தை. நான் தான் கூட்டிட்டு போனேன். ஏட்டையா என் கூட அனுப்புவீங்க? ஏய், உன் குழந்தை கருவறையில இருக்கு, என் குழந்தை வகுப்பறையில படிச்சிட்டு இருக்கு. ஏட்டையா என் கூட அனுப்பிச்சீங்க? இவன் என்ன பொண்டாட்டியா பொண்டாட்டியாடா? ஆளாளுக்கு பங்கு போறதுக்கு சீட் எழுதி போற யாருக்கு லக்கு இருக்கு அவன் கூட்டிட்டு போங்க. ராஸ்கல், ஒவ்வொருத்த பேரா சொல்லு. பண்ணி பண்டாரம். பூனை மணி. சார பாம்பு. மாட்டு ரவி. ஐயோ, அனிமல்ஸ் பேரை பூரா அடமொழியா வச்சிருக்கீங்களா? உங்க ஆத்தாப்ப உங்களுக்கு பேரை வைக்கலையா? வச்சதுக்கு அப்புறம் வச்சது. எடுங்க. ஏட்டியா, என்ன? உங்க பேரையும் சேர்த்து எழுதி போடுங்க. ஏன் பேரையா? எதுக்கு? உங்க மீசை பார்த்ததுல இருந்து ஆசையா இருக்கு. ஏற்கனவே 4 பேர் எருமை மாதிரி நிக்கிறான், நான் வேறையா? கொலை பண்ணிடுவேன் உன்னைய. மரியாதையா குளிக்க போற சீட் எடு. சிரிக்கி மவ சிரிக்கி எடு. மாட்டு ரவி யார் அவன்? நான் தாங்க 1வது புருஷன். இந்த பாரு, உன் யோகத்துக்கு முத புருஷன் வந்திருக்கான். இந்த 3 வேளை செருப்பு அடிச்சு பத்தி விட்டு மரியாதையா அந்த ஈனப்பிள்ளை கூட்டி போய் குடும்பம் நடத்து. பாத்தியாமா, அவரே சொல்லிட்டார், வாமா போலாம். என்ன? வீட்டு பக்கம் வந்தீங்கன்னா அப்படியே வாங்க. ஐயோ, போ. அம்மா விட்டா என்ன இவங்களோட சேர்த்துவா போல் இருக்க. நீ ஏட்டையாவும் வச்சுக்கோ, கண்ட்ரோல் பண்றேன்னு நினைக்காத. நைட் ஆனா வீட்டுக்கு. அங்க யாரு? டேய், என்னடா இன்னொருத்த கூட அனுப்பி வைக்கிற? இவன் லிஸ்ட்ல இல்லடா. அவன் தாங்க முறைப்படி தாலி கட்டின முத புருஷன். அவன் கண்ணுல மண்ணை தூவிட்டு அப்பப்போ வந்து எங்க 4 பேரையும் சந்தோஷப்படுத்துவா. என்னடா தெரியுமா? எப்படி தெரியும்? ஒரு விஷயம் வந்தா அடிக்கிறேன். தெரியாம அடிச்சா சொல்றா. அண்ணன் தானடா அடிச்சேன், சொல்றா. சொல்லுப்பா, சொல்லலைன்னா வெடி. பழைய மாதிரியே அண்ணனே ஆரம்பி. போய் தொலை. அதாவதுண்ணே, உங்க குடும்பத்துல புதுசா ரைஸ் மில் கட்டுறாங்களா? ஆமா. அதுக்கு உங்க பேரை வைக்கிறது விட்டு போட்டு வேற யார் பேரையோ வைக்கிறதுக்கு சிபாரிசு பண்றாங்கண்ணே. பஞ்சாயத்துல இடுப்புகள் நீங்களே அவளோட கூப்பிடுறது காது கேட்கல உனக்கு? ஏன் கேக்கல? செல்லத்தாயும் கேட்டுச்சு, குருவமான்னு சொன்னீங்களே அதுவும் கேட்டுச்சு. அத பத்தி பேசாத. நான் கேட்கிறேன், பதில் சொல்லு. நான் யாரு? என் பிள்ளைங்களுக்கு அப்பன். உனக்கு யாரு? புருஷன். உங்க அப்பனுக்கு யாரு? மட்டமான மருமகன். எது? மூத்த மருமகன். என்ன தெரியுதா? உன் பிள்ளைகளுக்கு அப்பன், உனக்கு புருஷன், உங்க அப்பனுக்கு மருமகன். இப்படி 3 போஸ்டிங்க முழுசா வச்சுக்கிட்டு நாயா அலைகிறேன். இத புதுசா ரைஸ் மில்லுக்கு பேர் வைக்கிறதுக்கு டிஸ்கஷன் நடத்துங்க. அதுக்கு என்னப்பா? என்ன போட்டு நான் அடப்பு தெரிச்சு போவோம். அடப்பு ஏண்டி இந்த குடும்பத்துக்காக வாண்டடா வெளியே போய் எத்தனை பிரச்சனைகளை சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன், எவ்வளவு தியாகங்களை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்பேற்பட்ட வெள்ளச்சாமிகளை என் பேரை வச்சா குறைஞ்சாடி போயிருவீங்க. என்னமா கீழே சத்தம் பேசிக்கிட்டு இருக்கேன் மாமா. இப்படி எல்லாம் கேட்டா பயந்துருமா? உங்க அப்பன் பெரிய மீசை வச்சிருந்தா மதுரை வேற நினைப்பா. மறுபடியும் அங்க என்ன மாசம் பேசிக்கிட்டு இருக்கேன் மாமா. திரும்ப கூப்பிட்டா மிரண்டுருமா? மெதுவா பேசுங்க. என்னடி மெதுவா பேசுங்க? என்ன மெதுவா பேசுங்க? அப்படி பேசுங்க. கும்மி அம்பிட்டு பேரும் சொல்லிவிட்டேன். ஆமா. எப்படி? இப்ப பஞ்சாயத்துல உங்களை கும்பினாங்களே அந்த மாதிரி. அதுக்குள்ள தகவல் வந்துருச்சா? இந்த தகவல் மட்டும் இல்ல, இன்னொரு தகவலும் வந்துச்சு. புள்ளைங்களா இங்க வாங்க. அப்பாவை யாரெல்லாம் அடிக்கல? பிள்ளை பத்திரக்கலாம். பிள்ளை உங்க பிள்ளைங்க எப்படி இருக்கும்? என் பேரை வைக்க முடியுமா? முடியாதாடி? அதுக்கு பதில் சொல்லுமா?
முடே முடே செல்லம் தாயி என்னம்மா கீழே அட சத்தம் ஏயா உயிரை வாங்குற நல்லா தான் கேக்குது அப்புறம் என்ன சொன்னாங்க ஒன்னு சொன்னாங்க கேட்டுக்கிட்டே இருக்க நீ எல்லாத்தையும் உனக்கு சொல்லணும் மீசியை வச்சுதான் கேட்டுக்கிட்டே இருக்காயா கேள்வி இருக்குடா நானும் காது வரைக்கும் மீசி வச்சுக்கிறேன் ஐயோ கோவப்பட்டனே சோத்துல விஷம் வச்சிருவாங்க அவசரமா பஞ்சாயத்தை கூட்டி இருக்கீங்க என்ன விவகாரம்? அது வேற ஒண்ணும் இல்லைங்கய்யா. இத்தனை நாளா நம்ம வேலை ஊர்ல இல்ல, நம்ம ஊரு நிம்மதியா இருந்துச்சு. நேத்தா வந்தான், வரும்போதே ஒரு பிரச்சனையோட வந்துட்டான். என்ன பிரச்சனை? அது நிக்கித மூதேவி, அதோட பிரச்சனை தான். பக்கத்தூர் பொண்ணை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு கையெழுத்து எழுதிச்சான். ஏற்கனவே அவங்களுக்கு நமக்கும் வாய்க்கா தகராறு இருக்கு, இப்ப பொம்பளை தகராறு வரையா? ஏப்பா தம்பி, அந்த பொண்ணை கைய பிடிச்சு இழுத்தியா? என்ன கைய பிடிச்சு இழுத்தியா? பொண்ணை கைய பிடிச்சு இழுத்தியாப்பா? என்ன கைய பிடிச்சு இழுத்தியாப்பா? என் தம்பி, பக்கத்தூர் பொண்ணை கைய பிடிச்சு இழுத்தியா? என்ன கைய பிடிச்சு இழுத்தியா? ஏற்கனவே அவங்களுக்கு நமக்கும் வாய்க்கா சண்டை இருக்கு. என்ன வாக்கிய சண்டை இருக்கு? ஏய், நான் சரியா பேசுறேன். இப்ப நீ கைய பிடிச்சு இழுத்ததுனால புதுசா தகராறு வரும். என்ன தகராறு வரும்? ஏயா, நான் சரியா பேசுறேன்னா? ரொம்ப கரெக்ட். கரெக்ட். ஊரை விட்டுரு. என்ன ஊரை விட்டுரு? பொண்ணை கைய பிடிச்சு இழுத்தியா? என்ன கைய பிடிச்சு இழுத்தியா? அவன் பயங்கரமான கல்லூரி மங்க, புரியும் படியா கேப்படா பேசுங்க. என்ன கேப் இல்லாம பேசுங்க? பேசுறது உனக்கு புரியுதாயா? புரியுதாயா? உனக்கு புரியுதாயா? கைய பிடிச்சு இழுத்தியாடா? என்ன கைய பிடிச்சு? என்ன பண்றீங்க? ஒரு சம்பு தண்ணி எடுத்துக்கங்க. அத தோசைக்கல்ல ஊத்து வழக்கமா ஒரு விளக்கமா வச்சிருப்பீங்கல்ல, அடிப்பக்கமா திருப்பி வரட்டு வரட்டுன்னு ஒரு 4 இழுப்பு இழுத்து நல்லா கழுவி விட்டுருங்க. ஒரு கிண்ண நிறைய மாவு எடுத்து, பெரிய ரவுண்டாவும் இல்லாம சின்ன ரவுண்டாவும் இல்லாம பொதுவா ஒரு ரவுண்ட ஊத்தி 4-5 வெங்காயத்தை போட்டு அள்ளி பொடி பொடி பொடியா நறுக்கி அப்படியே மேலாப்ல பரபர தூவி விட்டு ஒரு நீளமான கேரட் எடுத்து அதையும் பொடி பொடியா நறுக்கி அப்படியே மேலாப்ல பரபர தூவி விட்டு ஒரு 16 கரண்டி நெய் எடுத்து அதுல 6 கரண்டி நெய்ய உள் சைடு அப்படியே லேசா விளாவி விட்டு 10 கரண்டி நெய்ய தோசைக்கு வெளி சைடு அப்படியே மேலாப்ல விளாவி விட்டு, சரிங்க இட்லி பொடி இருக்கு பாத்தீங்களா, அத அப்படியே அள்ளி மலை சாரல் மாதிரி அதை மேலாப்ல பரபர அப்படியே பேய விட்டு, சரிங்க பொத்துனாப்ல அப்படி ஒரு பரத்து இப்படி ஒரு பரத்து அப்படி பரத்தி விட்டு அப்படியே ரெட்டி கலர்ல முருக விட்டு அழகா மடிச்சு கம்மன்னு ஒரு ஊத்தப்பத்தை எடுத்துட்டு வாங்க. சரிங்க. அண்ணனுக்கு ஒரு ஊத்தப்பம். அட பிக்காளிப்பழ, அரை மணி நேரமா கதையா சொல்லிருக்கேன், அம்பட்டுக்கும் சரிங்க ஒரே வார்த்தையில ஊத்தப்பம்னு போயிட்டானே. ம்